வணக்கம். கேர் ஆஃப் கஞ்சரபாலங்கிற தெலுங்கு படம் ரிலீஸ் டைமில் பல பேர் ஆஹாவுன்னு பாராட்டினாலும் எனக்கு என்னமோ அந்த படம் பார்க்கணும் அப்போ தோணல. பட் அதோடைய தமிழ் ரீமேக் கேர் ஆஃப் காதல்னு எடுத்தாங்க. அந்த படத்தை நான் பார்க்கும்போது ரொம்ப ஸ்மார்ட்டான எமோஷனலான ரைட்டிங்காக இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தேடி படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு தெலுங்கு வெர்ஷனோட தமிழ் வெர்ஷன் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் ஆச்சு. அந்த படத்தோட இயக்குனர் வெங்கடேஷ் மகாவுடைய அடுத்த படம் தான் 8 வருஷங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த ராவ் பகதூர். மகேஷ் பாபு இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு கொடுத்து ரிலீஸ்லாம் பண்ணியிருக்காரு, ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இயக்குனர் மகா இதில் வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில் போனேன். என் நம்பிக்கை வீண் போகலை. அதுக்குன்னு பிளைண்டாக இது ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ராவ் பகதூர் ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர். ராவ் பகதூர் கதை ஆரம்பமாகிற 1991 அவர் டெத் பெட்டில் இருக்கார். நிறைய குடிச்சு அவருக்கு கேன்சர்லாம் வந்திருக்கு. எப்போ வேணாலும் இறந்துருவாருன்னு டாக்டர் சொன்னாலுமே கூட மெடிக்கல் மிராக்கெல்லாம் நடமாடிட்டு தான் இருக்கார் ராவ் பகதூர். ஆனால் அவர் இன்னும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற முக்கியமான ஒரு காரணம் அவர் மனசில் இருக்கிற ஒரு சந்தேகம். அதுதான் நோய் மாதிரி அவரை போட்டு வாட்டி வதைக்குது. அடிப்படையில் அவர் ஒரு நல்லவராக இருந்தாலுமே கூட அவருடைய அந்த ப்ரைமில் சில தப்பான விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய அப்பா ஃபேமிலி லெகசிங்கிற ஒரு விஷயமும் அவரோட மைண்டை அரிச்சிக்கிட்டே இருக்குது. ராவ் பகதூருடைய ஒய்ஃப் ரேணுகா 8 வருஷங்களாக அவரோட பேசாமல் அதே பேலஸில் வேற ஒரு ரூமில் தனிமையிலேயே தான் இருக்காங்க. ராவ் பகதூருடைய பெரிய நம்பிக்கை கூடவே இருக்கிற அவருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் டாக்டர் ஆச்சாரி தான். ராவ் பகதூருடைய சந்தேகம் என்ன, அது தீர்ந்துச்சா இல்லையா, ஏன் அவருடைய வைஃப் அவர்கிட்ட 8 வருஷங்களாக பேசாமே இருக்காங்க, அப்படி ராவ் பகதூர் பண்ண தப்பு தான் என்ன, உண்மையிலேயே இந்த ராஜவம்சம் ராயல் பெட் லெகசியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுங்கிற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்குன்னு எல்லாத்தையும் ஆம்பிஷியஸான ஒரு விஷயத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற படம் இது. நல்ல படம் கெட்ட படங்கிற ஒரு பைனரியை ஒரு படம் எப்போ தாண்டுது? என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்சியராக புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்டோட அவுட்புட்லேயே அவங்களுடைய ஹானஸ்டி தெரியும். ஸோ அந்த படம் கமர்ஷியலாக ஓடனாலும் கண்டிப்பாக முயற்சியாக பாராட்ட வைக்கும். இன்டென்ஷன் கிளியராக இருக்கும்போது, நேர்மையாக இருக்கும்போது அந்த நல்ல கெட்ட படங்கிற சின்ன வட்டத்துக்குள்ளே ஒரு படம் அடங்காது. இந்த ராவ் பகதூர் அப்படி ஒரு படம் தான். இந்த கதையை செட் பண்ண ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாரு இயக்குனர் மகா. ராவ் பகதூர் கேரக்டருடைய மைண்ட் ஸ்பேஸ்க்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாரு. அந்த பேலஸ் எவ்வளோ யூனிக்கான இடங்கிறத நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. டாக்டர் ஆச்சாரிக்கும் பகதூருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்டது அப்படின்னு ஸ்ட்ராங்காக காட்டுறாரு. டாக்டர் ஆச்சாரி எப்படிப்பட்டவருங்கிறதையும் நம்மளுக்கு சூப்பராக காட்டுறாரு. அந்த பேலஸில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் எப்படி, அங்கே அண்டர் கரண்ட்டில் ஓடுற மர்மம் என்னன்னு எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறாரு. பட் இது எல்லாத்தையுமே ரொம்ப விரிவாக, அதாவது கன்வே ஆனதுக்கப்புறம் கூட ரொம்ப ரெப்படேட்டிவாக எலாபரேட்டாக சொல்லிகிட்டே இருக்காரு. எனக்கு இந்த படத்தில் மேஜராக இருந்த கம்ப்ளைண்ட் இதுதான். ராவ் பகதூருடைய ஃப்ளாஷ்பேக் ஆரம்பமாகும் போது அவர் கேரக்டர் என்ன அப்படின்னு புரிஞ்சுமே கூட ஒரு பெரிய பாட்டை நம்ம சகிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. தென் கதையுடைய ப்ரெசென்ட்டில் அவருடைய முன்னோர்கள் கூட அவர் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டெரிஃபிக்கான ஐடியா இருக்குது. ஆனால் அந்த நீளமான ரைட்டிங் அந்த போர்ஷனில் இருக்கிறதுனால அந்த ஐடியாவும் டைல்யூட் ஆகி பொறுமையை சோதிக்குது. அகைன் இங்கேயும் ஒரு பாட்டு சுத்தமாக தேவைப்படலை. ஸோ இந்த போர்ஷன்ஸை தான் யோசித்த அத்தனை புது ஐடியாஸையும் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காரு இயக்குனர் மகா. இந்த ப்ராசஸில் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ண மறந்துடுறாரு. அவரே ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருக்காரு. அந்த காட்சிகள் எல்லாம் செல்ஃப் இன்டெலிஜென்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு பாயிண்டில் அவங்க கிரியேட் பண்ண அந்த வேர்ல்டில் அவங்களே ஃபேசினேட் ஆகி கதை சொல்ல மறந்துட்டா மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செட் பண்ணப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் செகண்ட் ஹாஃபில் பே ஆஃப் கிடைக்கும் போது இந்த படத்துடைய கோர் என்னங்கிறத ஆடியன்ஸுக்கு சொல்லிட்டு கதை நகரும் போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான, கிரேசியான, எஃபெக்டிவான ஒரு படமாக மாறுது இந்த ராவ் பகதூர். ஸோ ஒருவேளை அவ்வளோ பொறுமையாக இதெல்லாம் கடந்து வந்தால் தான் லேட்டர் பார்ட்டில் அதுக்கான ரிவார்ட் நம்மளுக்கு கிடைக்குமோ என்னவோ தெரில. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முதல் பையன் போட்டிருக்கிற அந்த இயர்ரிங்கில் ஆரம்பித்து சின்னதாக நிறைய டீடைலிங் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கல்ட் கிளாசிக்காக மாறினதுக்கப்புறம் அந்த டீடைலிங் எல்லாத்தையும் டீகோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விஷுவல் எலிமெண்ட்ஸில் அதிகபட்ச ஃபோக்கஸ் போயிருக்குங்கிறது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தெரியுது. ப்ரொடக்ஷன் டிசைனர், ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம்ஸ், ஹேர் அண்ட் மேக்கப்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த படம் எங்களோடது அப்படின்னு ரொம்ப பெருமையாக உரிமை கொண்டாடலாம். ஏன்னா இந்த படத்தை யூனிக்காக மாற்ற இவங்களுடைய அசாத்தியமான ஒர்க்குக்கு வைட்டல் பார்ட் இருக்குது. வெஸ் ஆண்டர்சன் படங்களோட இன்ஸ்பிரேஷன் நிறைய இடங்களில் தெரிஞ்சுது. பட் அதே ஸ்டைலில் காப்பி அடிக்காமல் ப்ராப்பராக இன்ஸ்பயர் ஆகி அதை தன்னோட ஸ்டைலில் தந்திருக்காரு இயக்குனர். ஒரு கேரக்டர் தற்கொலை பண்ணிக்குது அப்படிங்கிறத எப்படி காட்ட முடியும்? அந்த கேரக்டர் இறந்து போயிடுச்சுங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்மளுக்கு ரிவீல் தான் பண்ணுறாங்க. பட் அந்த சீன் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற கேமரா தான் அந்த கேரக்டர்னு அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆடியன்ஸை வச்சு அந்த சீனை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு இயக்குனர். இந்த ஐடியா பவர்ஃபுல்லாக மட்டும் இல்லை, எமோஷனலாகவும் ஒர்க் ஆகுது. இப்படியான நிறைய ஐடியாஸ், டயலாக்ஸ், சீன்ஸ், சிச்சுவேஷன்ஸ், கான்வர்சேஷன்ஸ், ஹியூமர் இதெல்லாம் தான் இந்த ராவ் பகதூரை ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருக்கு. கேரக்டர் ரேட்டிங்கும் இந்த படத்தோடைய ஒரு எக்ஸ் ஃபேக்டர். ராவ் பகதூர் கேரக்டர் ரொம்ப காம்ப்ளெக்ஸானது, டிபிக்கல் ஹீரோ கிடையாது, நிறைய தப்பு பண்ணுற கேரக்டர். ஆனாலும் அந்த கேரக்டர் மேலே நம்மளுக்கு வெறுப்பு வராது. ஆச்சாரிங்கிற ஃப்ரெண்ட் நடந்துக்கிற விதமும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாலும் அந்த கேரக்டரோட ரியல் நேச்சர் என்ன அப்படின்னு ஒரு கட்டத்தில் ஆடியன்ஸுக்கு சந்தேகம் வரும். ரொம்ப விசுவாசமான ஆனால் ஸ்டில் வம்பு பேசுகிற அந்த மெயின் கேரக்டர் கூட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் சீம்லெஸ்ஸாக படத்துடைய டோன் மாறுற விதம், அடுத்தது ஹியூமர் ஒர்க் ஆகிற விதம், பர்ஃபார்மன்சஸ், சீன்ஸ், எதிர்பாராத ட்விஸ்ட்டுன்னு டோட்டலாக ஆச்சரியப்படுத்துகிறாரு மகா.
பிளாக் காஃபி, தலைக்குள்ள நுழையிற பூச்சி, பூசணிக்காய் கொடி படர்ந்து ராவ்பகதூர் ரூம்லேயே காய் முளைச்சிருக்கிறது, ஃபோட்டோவை கொடுக்குற போஸில் அந்த பொசிஷன், கையோட பொசிஷன், இப்படி பல சிம்பாலிக்கான எலிமெண்ட்ஸை டேரக்டராகவும் செட்டிலாகவும் வச்சு நம்மளையும் யோசிக்க வச்சிருக்காரு. கிளைமேக்ஸில் ஆடியன்ஸுக்கு தெரிய வர உண்மைகள், மயானத்தில் வேலை செய்கிறவர் பேசுகிற ஒரு வசனம், ராவ்பகதூர் பையனுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் சேர்ந்து இதை ஒரு அட்டகாசமான சோஷியல் சட்டையராகவும் மாற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செட் பண்ண ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்கன்ற அந்த பிரச்சனையை தாண்டி ரேணுகாங்கிற வைஃப் கேரக்டருக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான டீப்பான போர்ட்ரேல் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஹீரோ சத்யதேவ் ஒரு லைஃப் டைம் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ப்ராஸ்தட்டிக் ஹெவி மேக்கப்பாக இருந்தாலும் மேக்கப்பை தாண்டி அவருடைய நடிப்பு நின்று பேசுது. அது செகண்ட் ஹாஃபில் செம்ம கலாட்டான ஒரு போர்ட்ரேலை கலக்கியிருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு அவார்டு வர்த்தி பர்ஃபார்மன்ஸ். தீபா தாமஸ் ரேணுகா கேரக்டரில் டயலாக் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கண்டு பேச ஆரம்பிச்சிருது. அவ்வளோ எக்ஸ்பிரசிவான ஒரு ஃபேஸ், லேயர்டான அழுத்தமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. டாக்டர் ஆச்சாரியா விகாஸ் சின்ன சின்ன ரோலில் சில படங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. இந்த படம் சத்யதேவுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு விகாஸுக்கும் முக்கியமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மெச்சூர்டான மெஷர்டான பர்ஃபார்மன்ஸ். மெய்டு அச்சம்மாவா வர பாலா பராசர் அவுட்ஸ்டாண்டிங். அதுவும் ஒரு சீனில் ஒட்டுக்கேட்டே ஆகணுங்கிறத அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம், அவங்க கொடுக்குற சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லாம் கோல்டு. ஒரு சின்ன ரோலில் ஆனந்த் கூட செம்மையாக ரெஜிஸ்டர் ஆகிறாரு. ராவ்பகதூருடைய ரெண்டாவது பையனா கிரண் செம்மையாக நடிச்சிருக்காரு. கார்த்திக் பரமருடைய சினிமாட்டோகிராஃபி எஸ்தெட்டிக்காகவும் இருக்குது, கிரேசியாகவும் இருக்குது. மெட்டிகுலஸான ஒரு ஒர்க். விஷுவலாக ஒரு கேயாஸ் அப்பப்போ வந்துட்டு போகும், ஆனால் அதையுமே கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக செதுக்கியிருக்காங்க. வேறு எடிட்டர் வந்தால் இந்த பேசிங்கை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு இயக்குனர் மகாவே எடிட் பண்ணுறாரு போல. படத்தோடைய விஷுவல் லாங்குவேஜில் ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி இருக்குல்ல, அதை எடிட் ஸ்டைலையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு மகா. ஸ்மரன் சாயோடைய மியூசிக்கும் த்ரூ அவுட் இந்த படத்துடைய இந்த விம்சிக்கலான மூடை அழகாக எலிவேட் பண்ணியிருக்கு. பிஜிஎம் பல முக்கியமான சீன்ஸுக்கு பெரிய ஸ்ட்ரென்த். மொத்தத்தில் இந்த ராவ்பகதூர் ஒரு யூனிக்கான மூவி எக்ஸ்பீரியன்ஸ். மூவி பஃப்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்மளை சோதிக்கிறாங்க தான், ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செகண்ட் ஹாஃபில் என்கேஜ் பண்ணுறாங்க. முக்கியமாக சத்யதேவோட அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். இன்டென்ஸான கதைக்களம், டிஸ்கஸ் பண்ணப்பட்ட சில தீம்ஸுக்காக இந்த படம் என்னுடைய பார்வையில் அடல் சொல்லி.